Next, advantage and disadvantage of e-commerce. E-commerce என்னென்ன advantages இருக்கு and disadvantages இருக்குன்றத பார்ப்போம். First advantages என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். E-commerce system is operated on all days, all time days, all the day, 24/7. E-commerce நம்ம எடுத்துக்கலாம் என்ன நம்ம பார்த்தோம் நம்ம டிஃபரன்ஸ்ல 24 ஹார்ஸ்மே என்ன இருக்கும் 365 days ஃபுல்லாவுமே என்ன இருக்கும் 1 year ஃபுல்லாவுமே எனக்கு அவைலபிளா இருக்கும் அந்த வெப்சைட்க்கு நமக்கு என்ன ப்ராடக்ட் வேணும் என்னன்றது நம்ம என்ன பண்ணோம் சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ அது ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்மளுக்கு சொல்றாங்க. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க இந்த டைமுக்குள்ளதான் எனக்கு வாங்கணும் அப்படின்றதுலாம் எதுவும் கிடையாது. எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், எந்த டைம்ல வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். Neither consumer nor suppliers need physical stores to be open to do the business electrically. People can interact with the business at the time of their convenience. நமக்கு எப்போ தேவையோ நம்ம அந்த வெப்சைட்குள்ள போய் பார்த்து நம்ம ப்ராடக்ட் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். Speed is a major advantage in e-commerce. Advanced electronic communication system allow messages to reach across the world instantly. There is no need to wait days for a catalog to arrive by post. Communication delay is not a part of internet or e-commerce world. Next is speed. இப்போ நம்ம ப்ராடக்ட் நம்ம வேணும்னா என்ன பண்ணணும்னா வந்து இப்போ வந்து இப்போ லைவா நம்ம போய் பார்த்து வாங்கணும் அப்படின்னா அது நம்ம வந்து என்னன்னா அந்த ஷாப்புக்கு அது எப்போ வரும் எந்த டேட்ல வரும்ன்றதுலாம் நமக்கு அது தெரியாது, எப்போ வேணாலும் வரும் என்னன்றது. பட் இதுல என்ன இருக்குன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இ-காமர்ஸ் நம்ம பார்த்தோம்னா அந்த ப்ராடக்ட் பத்தின டீடைல்ஸ் என்ன அப் டு டேட் என்னன்னா அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நமக்கு என்ன மாடல்ல என்ன வெரைட்டிஸ்ல எப்படி வேணும்ன்றத அதுல வந்து அவைலபிளா இருக்கும். அதை நம்ம பார்த்து சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்பீட் வந்து என்னன்னா அதோட ஸ்பீட் வந்து என்னன்னா அதிகமா இருக்கும். நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம ஒரு வந்து லான்ச் பண்ணிட்டாங்க, அது வந்து நம்ம ஒரு இடத்துல இருக்கிறோம், அது லான்ச் பண்ணது ஒரு இடத்துல இருக்குன்னா அது இந்த இடத்துக்கு நம்ம இருக்கிற இடத்துக்கு அது வந்து அதுக்கப்புறம் நம்ம அதை வாங்கணும் அப்படின்னு நம்ம திங்க் பண்றதுக்கு அது லேட் ஆகும். அதே வந்து இ-காமர்ஸ்ல என்னன்னா அது வெப்சைட் ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ட்ரெஸ் ஆகட்டும், வேற ஏதாவது ஒரு திங்ஸ் ஆகட்டும், ஹோம் அப்ளையன்ஸ் ஏதாவது ஒன்று ஆகட்டும், எதனா ஒன்று என்னன்னா ஆன்லைன்ல ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடும் அது வந்து என்ன ஆயிடும்னா வந்து ரீச் ஆயிடும். நம்ம வந்து ரீட்டைல் ஷாப் நம்ம ஸ்ட்ரெயிட்டா போய் பார்த்து நம்ம வந்து வாங்குறதுக்கு ட்ரெடிஷனல் காமர்ஸ் மூலமா நம்ம வந்து என்ன பண்ணி வாங்குறதுக்கு இ-காமர்ஸ்ல அந்த ப்ராடக்ட் நமக்கு வந்து சீக்கிரமா வந்துடும். அதை நம்ம என்ன பார்த்தோம்னா பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். Next, the internet is too easy to shop around for products and a service that may be more cheaper and effective than left to buy only in a brick and mortar shop. It provides an opportunity to buy at reduced cost. It is possible to explore the internet, identify original manufacturers, thereby bypass wholesalers and achieve a cheaper price. Next என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஒரு கடையில நம்ம ஒரு ஏரியாவில் ஒரு ஷாப் இல்லைன்னா அந்த கடைக்கு நம்ம போய் நமக்கு தேவை எந்த கம்பெனியோட ப்ராடக்ட் நமக்கு வேணும், எந்த பொருள் வேணுமோ நம்ம போய் வாங்கணும் நம்ம போகும்போது அங்க அது வந்து இருக்காது. ஸோ அங்க என்ன இருக்கோ அதுதான் நம்ம வந்து வாங்கிட்டு வர முடியும். ஆனா இதுதான் அப்படி இல்லை, இ-காமர்ஸ்ல நமக்கு அது இல்லவே இல்லை. எல்லா கம்பெனியோட ப்ராடக்ட்டும் நமக்கு என்னன்னா அவைலபிளா இருக்கும். அதோட ரேட் வந்து நம்ம இப்போ கம்பேர் பண்ணி பார்த்துமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணி வாங்கலாம். அப்படி இல்லையே நம்ம டைரக்டா எங்க இருந்து அது மேனுஃபேக்சர் ஆகுதோ அவங்க கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம் நம்ம லிங்க் வச்சுக்கலாம். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. The whole world becomes a shop for today's customers. They can have wide choice by comparing and evaluating the same product at different websites before making a purchase decision. இப்போ என்னன்னா ஒரு ப்ராடக்ட் ஒரு வெப்சைட்ல மட்டும் நமக்கு இருக்காது, நம்பர் ஆஃப் வெப்சைட் அவைலபிள் இருக்கும், அந்த ப்ராடக்ட் எல்லா வெப்சைட்லயுமே இருக்கும். ஸோ அதுக்கான ரேட் நம்ம என்ன பண்ணி பார்க்கலாம், கம்பேர் பண்ணி பார்த்து இந்த வெப்சைட்டுக்கும் அனதர் வெப்சைட்டை கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் நமக்கு எது கன்வீனியன்ட்டா இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் சூஸ் பண்ணி நம்ம வாங்கலாம். Next, customer can shop from home or anywhere at their convenience. They do not need a long way to talk to a salesman. They can read the details regarding model numbers, price, features of the product from the website and buy at their own convenience. Payment can also be made through online. நெக்ஸ்ட் என்னன்னா எந்த டைம்ல வேணா நமக்கு எப்போ கன்வீனியன்ட்டா இருக்கோ அப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்தது என்னன்னா இப்போ வந்து ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருள் இப்போ ட்ரெஸ் நம்ம எடுக்க போனோம் ஒரு ஷாப்ல போய் நம்ம நேரா போய் வாங்குறோம் அப்படின்னா அதை அவங்க எடுத்து காட்டி அதுக்கான ரேட்டு அது என்ன ஏதுன்றதெல்லாம் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க.
பட் இ-காமர்ஸ்ல அப்படி இல்ல. எல்லாமே அவைலபிளா இருக்கும். ஒரு மெட்டீரியல் இல்ல ட்ரெஸ் நம்ம சூஸ் பண்ண போறோம்னா எல்லாமே அவைலபிளா இருக்கும். நம்ம அதுக்கான பிரைஸ் அதுல என்னென்ன இருக்குன்றது நம்ம பார்த்து நம்ம அதை சூஸ் பண்ணி நம்ம வாங்கிக்க முடியும். அதுக்கான பேமெண்ட்டையும் நம்ம இன்டர்நெட் மூலமா என்ன பண்றோம், பே பண்ணிடுறோம். ஸோ இதெல்லாம் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் வந்து disadvantages. E-commerce is often used to buy goods that are not available locally, but from business all over the world. Physical goods need to be transported, which takes time and cost money. In traditional commerce, when we walk out of a shop with an item, it's ours. We have it. We know what it is, where it is, and how it looks. But in e-commerce, we should wait to get the product in hand. Some e-commerce companies handle this by engaging the customer updating status of the shipment. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்போ ஒரு பொருளை நம்ம வாங்கணும் நம்ம நினைச்சோம்னா ஒரு ஷாப்புக்கு நம்ம போறோம்னா ஸ்ட்ரெயிட்டா போறோம், அந்த ஷாப் அமௌண்ட் கொடுத்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பே பண்ணி நம்ம வாங்கிட்டு வந்துடும். உடனே நம்ம கைக்கு அந்த ப்ராடக்ட் வந்துடுது. அதே இ-காமர்ஸ்ல பார்த்தோம்னா ஒரு ப்ராடக்ட்டை நம்ம வந்து சூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து அந்த ப்ராடக்ட் எப்போ வரும்னு தெரியல, என்னைக்கு வரும் அப்படின்றது தெரியாது. அதெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். ப்ராடக்ட் நம்ம கைக்கு வரதுக்கு என்ன பண்ணுவோம், நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ அதை என்னன்னு சொல்றாங்க, டேக் டைம்ஸ், இட் டேக்ஸ் டைம்ஸ் அப்படின்றது என்ன சொல்றாங்க, இதை வந்து டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்றாங்க. ஒரு ஷாப்புக்கு நம்ம போறோம், ஒரு மெட்டீரியல் ட்ரெஸ் எடுக்கிறோம், இல்ல ஒரு கடைக்கு நம்ம போறோம், ஏதோ பொருள் வாங்க போறோம்னா பார்த்தோம், அதை வாங்கிட்டு நம்ம வந்துடும். அதே இ-காமர்ஸ்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். எப்போ வரும், வருமா என்ன, எப்போ வரும் தெரியல, என்னைக்கு வரும் தெரியல அப்படின்றது நம்ம யோசிச்சுட்டே இருக்கும். ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டோம்னா அதை என்ன வந்து ஓவர் கம் பண்றதுக்கு என்ன பண்றாங்கன்னா, இ-காமர்ஸ்ல சம் கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா, கஸ்டமர் அப்டேட்டிங் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஷிப்மெண்ட், எங்க வருது நம்ம ப்ராடக்ட், எங்க என்னைக்கு வருது, எப்போ வருது, எப்போ நம்ம கைக்கு வரும் அப்படின்றத வந்து என்ன பண்றாங்க, அப்டேட் பண்றதுக்காக அப்டேட் இப்பனா ஒரு சில கம்பெனிஸ் நமக்கு பண்றாங்க. Next, unlike returning goods to a traditional shop, returning goods through online is believed to an area of difficulty. The doubt about the period of returning with the returned goods, reach source in time, refund, exchange, and postage make one tire sum. என்னன்னா, அடுத்தது ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கிட்டோம், அது ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஷாப்பை போற ஒரு ப்ராடக்ட் வந்து வாங்கினா நம்ம கொடுத்துட்டு அமௌண்ட் ரிட்டர்ன் நம்ம வாங்கி வரும். இதே ஆன்லைன்ல நம்ம ஒரு ப்ராடக்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணோம்னா இட் டேக்ஸ் டைம்ஸ். நம்ம ஒரு சில டைம் என்னன்னா நம்ம வெயிட் பண்ணணும். அந்த ப்ராடக்ட் நம்ம ரிட்டர்ன் பண்ணிட்டு அங்க போயிட்டு திருப்பி வந்து அந்த அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் நமக்கு ஆகுதுன்னா டைம்ஸ் எடுத்துக்கும். ஸோ அது ஒரு நமக்கு டிஸ்அட்வான்டேஜ். Privacy issues are some serious in e-commerce. In e-commerce, generating consumer information is inevitable. Not all the companies use the personal information they obtain to improve service to consumers. Many companies misuse the information and make money out of it. இப்போ என்னன்னா, இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம் அப்படின்னா நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஏன்னா நம்ம டிரான்சாக்ஷன் எதுல நம்ம பண்றோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம ஆன்லைன் மூலமா தான் பண்றோம். ஸோ என்னன்னா நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே தரும். இப்போ ஒரு பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம தந்தாதான் ஒரு டிரான்சாக்ஷனே நடக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம பண்றது என்னன்னா, பிரைவசி வந்து கண்டிப்பா வந்து நம்மளோட டீட்டெயில்ஸ் வந்து என்ன பண்ணா யாரும் மிஸ்யூஸ் பண்ண எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒன்று இருக்கு. ஸோ அதுவுமே நம்ம என்ன சொல்றோம், டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றோம். Physical product dispute are major disadvantage in e-commerce. E-commerce purchase and often made on trust. This is because we do not have physical access to the product. Next, physical product dispute ஒரு பொருளை நம்ம என்ன பண்ண போகுது, டச் பண்ணி பார்த்தா நம்ம எதுவுமே வாங்க முடியாது. ஜஸ்ட் அந்த பொருள் நமக்கு வேணும் அப்படின்னு என்ன பண்றோம்னா நம்ம ஆர்டர் பண்ணிட்டா அது வருது, நம்ம என்ன பண்றோம், அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். இப்போ நம்மளுக்கு என்ன பண்றோம், இ-காமர்ஸ்ல என்ன பண்ணோம், ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறோம், அவ்வளவுதான், அதை பார்த்து வாங்க முடியாது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ். We could not think of ordering a single ice cream or a coffee from a shop in Paris. Though specialized or refrigerated transport can be used, goods bought and sold via the internet need a trip from the supplier to the consumer. ஃபார் எக்ஸாம்பிள் இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இப்போ பாரிஸ்ல ஒரு ஷாப்ல இருந்து நம்ம ஒரு ஐஸ்கிரீம் காஃபி ஆர்டர் பண்ணிட்டு நம்ம வெயிட் பண்றோம் அப்படின்னு இ-காமர்ஸ்லன்னா நமக்கு டக்குன்னு உடனே நமக்கு வந்துடாது. என்னதான் வந்து பேக் பண்ணிட்டு என்னென்னலாம் நம்ம வந்து அதுக்காக என்னென்ன வேணும் அப்படின்ற அவன் ரெடி பண்ணாலும் அதை நம்ம கைக்கு நமக்கு வரணும் அப்படின்னா சில டைம்ஸ் வந்து என்ன ஆகுதுன்னா கண்டிப்பா எடுத்துக்கும். அதுக்காக நம்ம ஆர்டர் பண்ணிட்டு வித்தின் டைம்ல வரணும் அப்படின்னு நினைச்சுன்னா நடக்கவே நடக்காது. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்க, சர்வீஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. Deliver ambiguity. Since supply in business can be
conducted across the world. It can be uncertain whether they are indeed genuine business or just going to our money. ஏன்னா ஒரு பொருளை நம்ம வாங்கிட்டோம், அது பொருள் நம்ம வருமா என்ன, நம்ம அமௌண்ட் பே பண்ணது வந்து ஓகே தானா இல்லைன்றது ஒரு பயம் நமக்கு எப்பயுமே என்ன ஆகுதுன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ல இருந்துகிட்டே இருக்கும், நம்ம பொருள் அந்த நம்ம கைக்கு வர வரைக்கும். ஸோ இதெல்லாம் தான் என்னன்னு சொல்லலாம் டிஸ்அட்வான்டேஜ் அண்ட் அட்வான்டேஜஸ் ஆஃப் இ காமர்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.